ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதியதாக இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிப்பேன், அதிகாலை என்னை தேடுகிறவரை கண்டடைவார் என்ற வார்த்தையின்படியே முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை உடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே என்னை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுப்படாது என்ற வார்த்தையின்படியே நான் நம்மை தேடுகிறோம், குறைவில்லாமல் வாழ்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர், உமது கோலம் தடி மேலே தேற்றதுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக ஒவ்வொரு காலை வேளையிலும் நாங்கள் உன்னதமான மறைவிலே போய் தஞ்சம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய தயவிலே, அவருடைய இரக்கத்திலே, அவருடைய பராமரிப்பிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்களை மாற்றிருக்கிறீர், நோய்களை எடுத்து போட்டிருக்கிறீர். எங்கள் பிரயாணங்களில் நம்முடைய கிருபையின் கரம் இருந்தது, அதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வருமானத்திலே உடைய தெய்வீக பிரசனம் இருந்தது, மக்கள் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமையும் உங்களுக்கு சொல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறேன் என்ற பாட்டை நாம் பாடும். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, மோசே போல நாங்கள் இருக்கிறோம். கைகளை உயர்த்தி எங்கள் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், எங்கள் பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும். எங்களுடைய ஆஸ்தி, எங்களுடைய வேலை, எங்களுடைய எல்லா காரியங்களும் நீர் மீட்டு எடுக்க வேண்டும். உம்முடைய கரத்தில் நீர் வைத்துக்கொள்ள வேண்டும். அது மனுஷர் கையிலேயோ பிசாசு கையிலேயோ விட்டு கொடுக்காதபடி நீர் வைத்துக்கொள்ள வேண்டும். ஜெயம் கர்த்தரால் வரணும்.
மோசே உயர்த்தின போது, கைகளை உயர்த்தின போது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அப்படியே நாங்கள் உயர்த்தும் பொழுது நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக ஏறும்படியான கிருபையை தாரும், உயரும்படியான கிருபையை தாரும், பலத்தின் மேல் பலனடையும்படியான கிருபையை தாரும். எல்லா வியாதிகளை விட்டு தேவரீருடைய பலத்தினாலே நாங்கள் இடைக்கட்டுப்பட கர்த்தர் உதவி செய்யும். எல்லா வறுமையை விட்டு நாங்கள் ஒரு படி மேலே ஏறி உயர்வை காணும்படி குறைவை காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படி நடத்த உதவி செய்வீராக. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள், மனதிலே காணப்படுகிற சஞ்சலங்கள், வருத்தங்கள், குழந்தையின்மை, வேலையின்மை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வீராக. யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இன்று ஒரு அற்புதம் செய்வீராக, இன்று ஒரு அதிசயம் செய்வீராக. இதிலிருந்து முடிவிலே நான் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை கர்த்தர் கொண்டு வந்து உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கி, மகிழ்ச்சி உள்ள பிள்ளைத்தாட்சியாக்கி, மகிழ்ச்சி உள்ள திருமணத்தை நடத்தி நல்ல குடும்ப வாழ்க்கையில இணைத்து ஆசீர்வதிப்பீராக. சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் பலடைந்து கர்த்தருக்கே பயன்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம நேற்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிறகு பேசின சில வார்த்தைகள், முக்கியமான சில வார்த்தைகள் உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன். அதில் ஒரு சின்ன கேள்வி உங்களை நான் கேட்டேன். அதாவது, இயேசு முதலாக பேசின வார்த்தை என்ன? அது லூக்காவில் இருக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பேசினதாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. அதுதான் சொல்கிறேன்னா, அவர் எப்போ பேசினாருன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. பேசினதாக ரெக்கார்ட் பண்ணப்பட்ட முதல் வார்த்தை. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவின் கடுத்தவைகளை நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். அப்படி சொல்லிட்டு தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையினாலே அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவளோடு கூட போய் நாசரேத்து சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவக்கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ரெக்கார்டட் வாய்ஸ், அதாவது எழுதப்பட்ட முதல் வார்த்தை இதுதான். நீங்க ஏன் என்ன தேடினீங்க? நான் பிதாவின் வேலைக்கு என்ன போட்டிருக்கு பாருங்க, பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா அப்படின்னு சொல்றார். நான் அப்பா பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்பா பற்றி ஊழியம் செய்யணும், அப்பாவுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு புரியாதா அப்படின்னு கேட்குறார். இரண்டாவது, யோவான் 4 மினிஸ்ட்ரி அவர் லூக்கா 4 அவர் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண பொழுது அவர் வாய் திறந்து அந்த ஊருக்கு வராரு. வந்துட்டு பிரவேசித்துட்டு 17ஆம் வசனம் அவர் கையில் புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. 18ஆம் வசனத்தில் அவர் இப்படிதான் வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுகுண்டவளை குணமாக்கவும், சிறைப்பட்டவளுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவளை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது இடத்தை கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்துள்ள எல்லாரும் கண்கள் அவள் மேல் நோக்கமாக இருந்தது. ஸோ சர்ச்சில், ஜெபாலயத்தில் அவர் வேதத்தை திறந்து வாசினது தான் முதலாக. அதே மாதிரி மரித்த பிறகும், உயிர் தெழுந்த பிறகு, மரித்த பொழுது அவர் 7 வார்த்தைகள் அந்த மரண தருவாயில் பேசினார் என்பதை நாம் அந்த புனித வெள்ளியில் பார்த்தோம். மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவர் வாழ்க என்றார். 2வது பயப்படாதீங்க அப்படின்னாரு.
மூணாவது, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னார். அதை நேற்று பார்த்தோம். அதாவது பார்க்காதவங்க நீங்கள் நேற்றைய யூடியூப் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வாழ்கன்னா அவர் எதெல்லாம் அவர் அந்த வாழ்கவோடு நம்ம கிரீட் பண்ணுறாரு, நமக்கு வாழ்த்துதல் சொல்கிறாரு, அதெல்லாம் உங்களுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. அதே சமயத்தில் பயப்படாதீங்கன்னா எதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. மூணாவது, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா எப்போ இருப்பார், எப்படி இருப்பார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா அடுத்து 4வது வார்த்தைக்குள்ளாக கடந்து போகலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் அதில் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. மகதலேன மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னோடு கூட சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தார். வாரத்தின் முதலாகிய அன்று தினம் சாயங்கால வேளையிலே சீஷர் கூடியிருந்த யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பீஸ், உங்களுக்கு சமாதானம் என்றார். எதுக்கு சமாதானம்? இது ஆச்சரியம் என்னன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் அதை பற்றி நான் உங்களுக்கு பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி பூட்டிய அறைக்குள்ளே அவர் வந்தார், ஏன் மேலேருந்து வரணும், அதை கேட்டு அதை பார்த்து ஏன் இவங்க பயப்படணும் என்பதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது ஒரு பயங்கரமான இறையில் எப்படி வர முடியும், ஒரு மனுஷனால் உயிரோடு எழுந்த மனுஷனால் எப்படி வர முடியும் என்பதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போது இவங்க மிகுந்த பயத்தோட ரூம்குள்ளே பூட்டிட்டு இருக்கிறாங்க. பயம், ஃபியர், உயிர் பயம், அல்லது வியாதி குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துருமோன்னு ஒரு பயம், கடன் வாங்கிட்டோம் அதை அடைக்க முடியுமோ முடியாதோ என்ற பயம், அல்லது நம்முடைய வேலை எனக்கு நிலைக்குமோ நிலைக்காதோ என்ற பயம், வாழ்க்கையில் எதுக்கெடுத்தாலும் பயம். அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 4வது கிரீட்டிங்ஸ், வாழ்த்துதல் அல்லது ப்ராமிஸ் எதுனா, அல்லது தைரியப்படுத்துகிற வார்த்தை, என்கரேஜிங் வார்த்தையாக, அல்லது இன்டிமிடேட்டாக இருந்த சீடர்கள், ரொம்ப பயந்து நடுங்கி கொண்டிருந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம் என்றார். பீஸ். பயப்படுறதுக்கும் ஃபியருக்கும் அல்லது பீஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதனால் நீங்கள் கவனிச்சு கொள்ளணும். சமாதானம் உங்களுக்கு தருகிறேன், பயப்படாதீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, சமாதானத்தோடு இருப்பீங்க. ஒவ்வொரு வர்ஷிப் முடிவில் சொல்லுவோம், நீங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரும் தாவியோடும் இருப்பாராக, சமாதானத்தோடு போய் வாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சமாதானத்தோட கூட அனுப்புகிறது உண்டு. அதனால் இந்த உலகம் சமாதானத்தோடு இல்லை, குடும்பம் சமாதானத்தில் இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சமாதானத்தில் இல்லை, மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் அண்ணன் தம்பி தங்கச்சிங்க நாத்தனாருங்க அப்படி யாருமே சமாதானத்தோடு இல்லை. நிறைய பிரிவினைகள், சண்டைகள், சச்சரவுகள், நிறைய குழப்பங்கள் இருக்குது. அந்த இடத்துல தான் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம். இந்த வருஷம் 40 நாள் முடிவில் இது வரைக்கும் இருந்த குழப்பங்கள்லாம் மாறி, இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி, இது வரைக்கும் இருந்த முரண்பாடுகள்லாம் மாறி, கருத்து வேறுபாடுகள்லாம் மாறி, இது வரைக்கும் இருந்த பயங்கள் எல்லாம் மாறி கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். இதுதான் அவசியம். சமாதானம் தாங்க. சமாதான தாபரங்களில் வாழணும், நம்ம அமைதியாய் தங்கும் இடங்களில் வாழணும். நம்ம சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னா சமாதானம் வேணும். வாழ்க்கையில் 24 மணி நேரமும் ஒரு விதமான பயத்தோடும் நடுக்கத்தோடும் வேதனையோடும் வலியோடும் வியாதியோடும் வாழ ஆண்டவர் நமக்கு படைக்கவில்லை. ஆக சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கிதியோன் இடத்துல ஆண்டவர் சொல்வார், உனக்கு சமாதானம் என்பார். யெகோவா ஷாலோம் என்று கிதியோன் பேரிடுவான். அதுக்கு கிதியோன் சொல்லுகிற வார்த்தைனா அந்த மீனிங் பாருங்கள், அந்த கான்டெக்ஸ்டில் அந்த மீனிங் பாருங்கள். அது எங்கே வருது? ஜட்ஜஸில் வருது. நீங்கள் அதை எடுத்து எனக்கு அனுப்புங்க.
முடிஞ்சால் நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். யெகோவா ஷாலும், பீஸ். யூதர்கள் எப்போதும் மற்றவர்களை க்ளீட் பண்ணுறப்போ ஷாலும் என்று சொல்லி வாழ்த்துவாங்க, பீஸ். அப்போ கிடியோன் சொல்லும் பொழுது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, கடவுள் சொன்னார், நீ கிடியோன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, உனக்கு சமாதானம் என்று சொல்லும் பொழுது, நாங்கள் எங்கள் குடும்பத்திலேயே ரொம்ப சின்னவங்க, நாங்கள் எங்கள் பரம்பரையிலே நாங்கள் சின்னவங்க, எங்கள் கோத்திரத்திலே நாங்கள் சின்னவங்க. இப்போ பாரு எங்களை துரத்தி அடிக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் இருந்ததை நான் காப்பாற்றும்படியாக இரவில் பொருளாதாரத்தை காப்பாற்றும்படியாக, என் உணவுகளை நாங்கள் பட்டினியாக போகாதபடி காப்பாற்றும்படியாக ஏதோ கொஞ்சம் இரவில் நான் கதிர் அடித்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த கான்டெக்ஸ்டில் வரும். நீங்கள் போய் பராக்கிரமசாலியே என்று சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீ போ, நான் உனக்கு ஒரு பெரிய வேலையை வச்சிருக்கிறேன். நீ தான் இஸ்ரவேலரை நீ பெலிஸ்தியர் கையிலேருந்து மீட்பாய் என்றெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லும்பொழுது அவருக்கு கொஞ்சம் சின்ன டவுட்டெல்லாம் வந்தது. அப்போ தோலை போடுறாரு, அதில் பனி வரணும்னு சொல்கிறாரு. பனி வந்தது. அதுக்கப்புறம் அந்த மற்ற இடம் காஞ்சிருக்கணும்னு சொல்கிறாரு, காஞ்சிருந்தது. இப்போ என்ன சொல்கிறார், தோலை போடுறாரு, மற்ற இடம் பனியாக இருக்கணும், தோல் மட்டும் காஞ்சிருக்கணும். இப்படி அவர் டெஸ்ட்லாம் வைக்கிறாரு. அப்போ அது சொல்லி முடித்த பிறகு, அவர் தேவன் என்று கண்டு கொண்ட பிறகு அவங்க கிடியோன் சொல்கிறாரு, யெகோவா ஷாலும், நான் கர்த்தரை கண்டேன், இனி சாவதில்லை. அப்போ பீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இங்கே கிதியோனுடைய வாழ்க்கையில் பீஸ் என்ன அர்த்தம் தெரியுமா? நீ சாவதில்லை. நீ ஏதோ பயந்து நான் செத்துருவேன்னு உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், சாவதில்லை, நீ சாவதில்லை. கடல் அலையில கூட பாண்டவர் சொன்ன வார்த்தை பீஸ். இல்லை ரொம்ப அழகா ஆண்டவர் சொன்னார்ல, ரொம்ப அழகா சொன்னார். ஸ்டில், பி ஸ்டில், சாந்தமாயிரு. ஸோ கிடியோனோட வாழ்க்கை தான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் சாவதில்லை, உங்களுக்கு சமாதானம். அப்புறம் கிடியோன் என்ன செய்தார் உங்களுக்கு தெரியும். பெலிஸ்தேரை இஸ்ரவேலை மீதியான் கைகளில் ரொம்ப எளிமையாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் சொல்லி கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஒருவேளை நீங்கள் ரிசல்ட்டுக்காக பிள்ளைகள் பயந்து கொண்டு இருக்கலாம். பெற்றோர்கள், ஐயோ என் பிள்ளை நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ எக்ஸாம் எழுதிட்டான், எக்ஸாம் எழுத போகிறான், 2 அட்டம்ப்டெல்லாம் போச்சு, இந்த தடவையாவது அவனுக்கு கிடைக்குமா? அல்லது பலவிதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கிறான், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எழுதியிருக்கான், அவனுக்கு கிடைக்குமா? பயப்படாது. யெகோவா ஷாலும். நீங்கள் நினச்ச மாதிரி அல்ல, நீங்கள் பயந்த மாதிரி நடக்காது. யோபு சொல்லுவான், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. அப்படிலாம் நடக்காது. சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். முதலாவது. 4வது சமாதானம். 5வது. இன்னைக்கு 2 தான் சொல்ல போகிறேன், நாளைக்கு நான் மீதி சொல்கிறேன். அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா பாருங்க, அதே 19ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்போது உங்களுக்கு அகப்படும் என்றார். கான்டெக்ஸ்ட் என்னன்னா, 3ஆம் வசனத்தில் சீமன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். இப்போ இயேசுவை விட்டுட்டு போறாங்க. இயேசுவின் ஊழியம் ஸ்டாப் ஆக போகுது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் 3.5 வருடத்தோட நிற்க போகுது. அவர் என்ன நினைச்சார் தெரியுமா? ரொம்ப ரொம்ப நம்பினார். இந்த 12 disciples, 70 disciples, 120 disciples, சீஷர்கள் தான் நம்மளோட மினிஸ்ட்ரி அப்படியே கொண்டு போக போகிறாங்க. நாம் செத்தாலும் நம்முடைய கொள்கை ஆண்டவர் கர்த்தரை குறித்ததான நம்முடைய தாக்கம், நம்ம செய்த அற்புதம் அதிசயம் எல்லாம் நடக்க போகுது
அப்படின்னு ரொம்ப நம்பினாரு. ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் ஆளாக பேதுரு சொல்கிறாரு, இப்போ நான் போகிறேன்பா, என் வேலைக்கு போகிறேன்பா, என் பழைய தொழிலுக்கே போகிறேன்பா, வேறு வழி இல்லை. நான் நம்பி இருந்த என் ஆண்டவர் இப்பொழுது இல்லை, அதனால் எனக்கு இனி வாய்ப்பே இல்லை. ஸோ நான் இனி இந்த வேலைக்கு நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். இந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? அதாவது உங்கள் வேலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, படிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி, அல்லது உங்களுடைய தேடுதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, அல்லது ஊழியத்தில் ஒரு முற்றுப்புள்ளி யாராவது இருக்கீங்களா? அப்போ கூட இருந்தவன சொல்லுவா, ஐயோ நீ போறியாப்பா, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க. ஒருத்தர் போனால் பின்னாடி பல பேர் கொண்டு போயிட்டாங்க. இந்த குரங்கு கதை உங்களுக்கு தெரியும்ல, குல்லா குரங்கு கதை. குல்லா காரை எடுத்து கீழே போட்டு நான் அதுக்குள்ளே திருப்பி கீழே போடும். அதே மாதிரி குள்ள எல்லாரும் அதே மாதிரி செய்வாங்களாம். ஸோ அந்த மாதிரியாக எல்லாரும் பின்னாடி போயிட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, போய் மீன் பிடிக்க போகும்பொழுது அந்த ராத்திரியில் அவளுக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை. அந்த ராத்திரி முழுதும் ஒன்று போய் விடிய காலை வர வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து விடிய காலையில் கரையிலே நின்றார். நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்கிறது இதுதான், அற்புதம் எந்த நேரத்தில் நடக்கும்னா ஏர்லி மார்னிங் நடக்கும். அதனால தான் 7 மணி எழுந்துருங்க, தயவுசெய்து எழுந்துருங்க. நான் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் முந்தியே எழுந்தி முழங்கால் போடணும் அப்படின்னு இப்போ நான் ஒரு பொருத்தனை செய்கிறேன். அதே மாதிரி தான் ரொம்ப ஏர்லியராக ரொம்ப யாரும் கூப்பிடும் முன்பு எழுந்து முழங்காலில் உட்காந்துருங்க, முழங்காலில் நின்றுங்க. ஏன்னா கரையில் வந்து நிற்கிற ஆண்டவர் நமக்கு முன்பாக வந்து நிற்கிறார், வெயிட் பண்றார். அதிகாலையிலே வந்து அவர் வெயிட் பண்றார். நாம தான் வெயிட் பண்றது இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து. கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார், ஆனால் நாம் கர்த்தருக்காக காத்திருக்கல. பாருங்க, நீங்க இயேசு உயிர் தெரிந்த பிறகு அவங்க சீஷரை பார்த்த எல்லாரும், மரியாதை பார்த்தது அதிகாலையில் தான், பேதுரு பார்த்தது அதிகாலையில் தான், இப்போவும் அதிகாலையில் தான். அதனால தான் நான் சொல்கிறேன், அதிகாலையில் எழுந்த உடனே ரொம்ப டைம் வச்சு அலாரம் வச்சு ஒரு நாள் வச்சு எழுதுங்க போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எழுந்திருக்கலாம். எழுந்திருந்து அவருக்கு வந்து நின்னாராம், கரையில் வந்து நின்னாராம். அங்கே அவங்கள பார்த்து சொல்கிறாரு, பிள்ளைகளே என்றார். இதுதான் அடுத்த ப்ராமிஸ் அல்லது அடுத்த வார்த்தை அல்லது அடுத்த பிளெஸ்ஸிங் ஆன கிரீட்டிங்ஸ். என்னங்க பிள்ளைகளேன்னு சொன்னால் அப்படி ஒரு அதில் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, முக்கியமான ஒன்று இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் சீஷர்களை ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன், அந்த இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சி வேணா எழுதுங்க, அவர் பிள்ளைகளேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பெருவாரியான இடங்களில் சீஷர்களை அவர் சொல்லவே இல்லை, பிள்ளைகளே என்று சொல்லலை. நண்பர்களே சொல்லியிருக்கிறாரு, எங்கள் உடன் வேலைக்காரன்னு சொல்லியிருக்கிறாரு, அவங்க நிறைய திட்டியிருக்கிறாரு, பேரிட்டு சொல்லியிருக்கிறாரு, அப்பாலே போ சாத்தன் என்று சொல்லியிருக்கிறாரு, ஏன் அப்படி சிந்திக்கிறீங்க தீஃப் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்சுவலி ஏதோ ஒரு முறை இருக்குன்னு நினைக்கிறேன், அதை நீங்கள் கண்டுபிடிங்க, நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுங்க. இதுதான் உயிர் திழந்த பிறகு அந்த உறவு நிலையே மாறுது. ஃப்ரெண்டு, டிசைப்பிள், அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, எல்லாம் ஃப்ரெண்டு, நண்பன்லாம் லாஸ்ட் நண்பன், அப்படி எல்லாம் மாறிட்டு இப்போ எல்லாரும் என்னவா மாறுறாங்க, பிள்ளைகளாக மாறுறாங்க. அவர் அப்பாவாக. இப்போ சில நேரங்களில் ரொம்ப இறையில் படித்த பயங்கரமான புத்திசாலிங்க, ஏன்னா நாங்களும் அப்படி தான் சொன்னோம், இயேசுவை எப்படி நீங்கள் அப்பான்னு கூப்பிடலாம், அப்போ பிதாவை என்னான்னு கூப்பிடுவீங்க, பிதா அப்போ கிராண்ட் ஃபாதரா? ஸோ இப்படி விதண்டாவாதெல்லாம் பேசுவாங்க. ஸோ நம்ம அந்த இறையலுக்குள்ளெல்லாம் நான் போகலை. ஆனால் இன்று ஆண்டவர் சூப்பரான ஒரு வார்த்தை, பிள்ளைகளே என்று அழைத்தார். இதில் நாங்கள் பெரிய விஷயம் இருக்குது. ரொம்ப தெரிஞ்ச அறிவாளி மாதிரி நீங்கள் எதை சொல்ல வரீங்க, முக்கியமாக விஷயம் இருக்குது. அப்பா பிள்ளை என்ற உறவு வந்துருச்சுன்னா முதல்ல அவர் கேட்குற கேள்வி என்னவா இருக்கும்னா, உங்ககிட்ட என்ன இருக்கு விசாரிப்பார். அப்பா தாங்க விசாரிப்பார், அம்மாங்க தாங்க விசாரிப்பாங்க.
நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா நல்லா உங்கள் மனசில் யோசிச்சு வைங்க. ஒரு தாய் தான் தன் பிள்ளைய, தாயும் சரி ஜெய் சாப்பிட்டியாடா. எங்கள் அம்மா அதில் எனக்கு பழக்கம், எங்கள் அப்பா அதில் பழக்கம். தாய் அம்மா சாப்பிட்டியா, தூங்குனியா, நல்லா தூங்குனியா, எங்கே போகிற, எங்கே வர என்று விசாரிக்க. பணம் இருக்கா, போதுமா, என்ன கொஞ்சம் தரட்டுமா. அவங்க கேட்காத போதே அவங்களுக்கு ஒரு வீடு, அவங்களுக்கு ஒரு வேலை, அவங்களுக்கு ஒரு உயர்வு, அவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை, அதுக்கப்புறமா அவங்க குழந்தைகளை பார்த்து கொள்வது, இதெல்லாம் இந்த உறவை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ தான் இந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப், மதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் இது உங்களுக்கு புரியும். அம்மா மகன்ற உறவு இன்னும் பெரிய ஒரு ஒரு உன்னத உணர்வு. ஏன்னா இந்த பெண்கள் இணைந்து அந்த தாய் தான் மகளோடு இணைந்து அந்த உறவை அவங்க பகிர்ந்து கொள்வாங்க பாருங்க, அதுதான் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் கிராஸாக பண்ணுவார். அம்மாவுக்கு மகனை பிடிக்கும், அப்பாவுக்கு மகளை பிடிக்கும். அது ரொம்ப ரொம்ப இயல்பான பாசமாக இருக்கும். ஆனால் இந்த இன்டிமெசி என்று வருகிற பொழுது, ரொம்ப க்ளோஸாக வருகிற பொழுது, அம்மாவும் மகளும் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. அவங்க தான் மிகவும் முக்கியம் நான் கூட சொல்வேன். ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு தாய் இருக்கணும், தாயாக இருந்தால் ஒரு பெண் இருக்கணும், ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை இருக்கணும். இப்படி ஒரு எக்ஸ் வடிவில் இந்த குடும்பம் நடத்தணும். அதுதான் தகப்பன் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லுகிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம தகப்பன் நமக்கு இல்லைனா, நமக்கு தாய் நமக்கு இல்லைனா, இந்த அளவுக்கு நாம் உயிரோடு இருந்திருப்போமா என்ற கேள்வி. அதனால் இந்த பிள்ளைகளேனா நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக நினைக்காதீங்க. அவர் கேட்குறாரு, ஏதாகிலும் இருக்கிறதா என்ன கேட்ட அந்த வசனத்தை வாசிக்கட்டுமா? அப்பொழுது இயேசு அவர்கள் நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இருக்கிறதா உண்டா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். இது ஒன்றுமில்லை. நான் கேட்குறேன், இயேசுசாமிக்கு தெரியாதா? அவங்க படகுல ஒன்றும் இல்லை, அவங்க வலையில் ஒன்றும் இல்லை, தெரியாதா? அப்புறம் ஏன் கேட்டார்? அவர் விசாரிக்கிறவானபடினாலே, அவர் விசாரிக்கிறவானபடினாலே. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தகப்பனிடத்தில் மீனை கேட்டால் அவன் பாம்பை கொடுப்பானோ? இல்லை, எப்படி? கல்லை கேட்டால் அப்பத்தை கொடுப்பானோ? சாரி, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? விசாரிக்கிறார். உங்ககிட்ட என்ன இருக்கு, என்னதான் இருக்குப்பா? என்னை விட்டு போனீங்களே. இப்படி இந்த மோடை நான் மாத்துறேன், இந்த லாங்குவேஜ் மோடையும் இந்த டயலாக் மோடையும் மாற்றுறேன். சரிப்பா, என்னை விட்டு போயிட்டீங்கப்பா, போயிட்டு உங்களுக்கு என்னப்பா கிடச்சிச்சு? இப்படி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வார்த்தையை கவனிங்க, நல்லா சத்தமாக கவனிங்க, காதை கொடுத்து கேளுங்க. என்னை விட்டு போனீங்கல்ல பெதுரு, என்னை விட்டு போனீங்கள மற்ற டிசைபிள்ஸ், யோவான், யாக்கோபு, மார்பில் சாஞ்சிருந்தவன், என்னை விட்டு போனீங்களே, என்னையா கிடச்சிச்சு உனக்கு? என்னப்பா கிடச்சிச்சு மகனே? என்ன கிடச்சிச்சு? ஒன்று சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவர்கிட்ட போனால் எதுவும் கிடைக்காது. இதுதான் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை. ஆண்டவரை விட்டு தூரம் போனால் ஒன்றும் கிடைக்காது. பதில் என்ன? ஒன்றும் இல்லை. பதில் என்ன? ஒன்றும் இல்லை. அவருக்கு தெரியும். அவர் ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறார், பியூட்டிஃபுல் சொல்யூஷன். என்ன சொல்ல தெரியுமா? அப்போது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாய் போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதனால் அதை இழக்க மாட்டாதிருங்கள். எத்தனை மீன்கள் கிடைச்சதா? 153 மீன்கள் அவளுக்கு கிடைத்து. இழுக்க மாட்டாத அளவுக்கு ஆசீர்வாதம். இது ஒரு பெரிய விஷயம். இதை சொல்ல நேரம் போதாது, இப்பயே நிறைய எடுத்துட்டேன். ஒரே ஒரு லைனை மட்டும் சொல்லிவிட்டு நாளைக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் நைட்டெல்லாம் தேடினீங்க, வலது பக்கம் போட்டீங்க, இடது பக்கம் போட்டீங்க, அந்த பக்கம் போட்டீங்க, இந்த பக்கம் போட்டீங்க, தெற்க போட்டீங்க, வடக்க போட்டீங்க. இப்போ நான் சொல்கிறேன், வலது புறம் போடுங்க. அப்படியே இழுத்தாங்க.
அவ்வளவு மீன் வந்தது. இதில் சொல்லப்படுகிற ஒரு குட் நியூஸ் என்னன்னா, பிள்ளைகளே, தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இனி 3 பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பீஸ், சமாதானம், நீங்கள் சாவதில்லை. ரெண்டாவது பிள்ளைகளே, சில்ட்ரன்ஸ். மூணாவது யூ ஷல் ஃபைண்ட். மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு அகப்படும், உங்களுக்கு கிடைக்கும். குழந்தையோ, வேலையோ, திருமணமோ, மாப்பிள்ளையோ, பெண்ணோ, உயர்வோ, மேன்மையோ, டிரான்ஸ்ஃபரோ, உயர் பதவிகளோ, காரோ, பங்களாவோ, வீடோ உங்களுக்கு கிடைக்கும், அகப்படும். யூ ஷால் ஃபைண்ட். எவ்வளோ ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, அது வரைக்கும் நான் வந்துட்டேன், உயிரோடு வந்துட்டேன், உனக்கு கிடைக்கும். ஆஃப்டர் ஈஸ்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஆஃப்டர் ஈஸ்டர் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் கிடைக்கல, இன்னைக்கு கிடைக்கும், இப்போ கிடைக்கும், வரப்போகிற நாட்கள் கிடைக்கும். யூ ஷால் ஃபைண்ட். தேடிட்டே இருந்தீங்க, கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிப்பீங்க. நாளைக்கு பேசுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுக்கு சமாதானம். பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு அகப்படும். வலது பக்கம் போடுங்க, உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் தொலைந்து போனதெல்லாம் கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும், உங்களுக்கு தேவையான சுகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், கடனை தீர்க்க வழி திறக்கப்படும். நீ ஆசீர்வாதமாக இருப்ப. கர்த்தருடைய கரம் மேலே இருக்கு மகனே, மகளே. கர்த்தருடைய கரம் இன்னும் இருக்கு. அவர் மேலே கரத்தை வைத்து விட்டபடினால மகனே என்று சொல்லி, பிள்ளைகளே என்று சொல்லி, உங்களுக்கு நான் இருக்கிறேன். உனக்கு ஒரு குறையும் இருக்காது. நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டிய, உனக்கு என்ன கிடைச்சிதுப்பா? ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இதோ நான் சொல்கிறேன், செய், உனக்கு எல்லாம் கிடைக்கும். உன் வலது பக்கத்தில் போடு. என் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நிறைய அற்புதங்களை இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். மக்கள் நன்றி, சாட்சியாக நிற்க போகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான அறிவிப்பு. இப்போ ஜெபம் பண்ணும் பொழுது தான் அது எனக்கு ஆண்டவர் உணர்த்தி கேட்க வைத்தார். இந்த 40 நாள் ஃபாஸ்டிங்கில் நீங்கள் பெற்ற அனுபவங்களை எனக்கு எழுத மறக்காதீங்க. என்னோட கூட தொடர்பு கொண்டு பேச மறக்காது. தைரியமாக பேசுங்க. நம்பர் உங்களுக்கு நான் கீழே போடுறேன். நம்பர் எடுத்து பேசுங்க. 939283111812 9283111812 எடுத்து பேசுங்க. ஏன்னா நாம் இந்த 40 நாள் 20 நாள் நம்ம பெற்றுக்கொண்ட ஆச்சரியத்தை, அற்புதத்தை, அடையாளத்தை நாம் ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா, அல்லது கர்த்தர் பார்வையில் நம்ம அதை சொல்லிட்டோம்னா, அல்லது நம்ம பகிர்ந்து கொண்டோம்னா, அது பின்வரும் சந்ததிக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் சப்போர்ட்டுக்காக நன்றி, உங்கள் ப்ரேயர்ஸ்க்காக நன்றி, உங்கள் கான்ட்ரிபியூஷனுக்காக நன்றி. காட் பிளஸ் யூ.